நான் போய் இன்னைக்கு கேட்க போகிறது தான் உறுதி. கேட்காமலாம் நான் இருக்க போகிறது இல்லையே. இப்போவே கிளம்புறேன், பார்த்துட்டே இருங்க, யாரும் வர வேணாம். ஏ பிரியா, அடி பிரியா போகலாம் வாடி. என்னடா இவ சொல்றது கேட்காம விறுவிறுன்னு போய்கிட்டு இருக்கா? இப்படி உன் அக்கா கறி ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டாளா? நல்ல பாசத்தை கொடுத்தாலும் கொடுப்பா, இல்லைன்னா ஒரே புடியா பிடிப்பாளே. இவ வேற எப்படி போயிட்டு இருக்கா? சண்டை கிண்ட வந்துட போதும் என்னமோப்பா. என்ன பண்ண சொல்ற சொல்லு. அவதான் புரியாம சொல்றத கேட்காம இப்படி போறானா? என்ன பண்ண சொல்ற? போயிட்டு வரட்டும், நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அட கடவுளை, ஏன்டா இப்படி சொல்லு பேச்சு கேட்காம இப்படி போறாளே? நீனும் பேசாம இருக்கியேடா. சொல்லலாம்ல ஒரு வார்த்தை, போறவள்கிட்ட பிடிச்சி இழுக்கலாம்ல. மா திட்டி புட்டேன் நானு, அதை மீறியும் அவ போறா. நான் பிடிச்சி இழுக்கணும்னு சொல்ற. நான் அப்படியே பிடிச்சி இழுத்தா மட்டும் வந்துடும் வர்றது. போமாங்கிட்டு என்னத்த சொல்றதோ போ. என்னத்த அங்கே போய் 2 பேரும் அடிச்சுட்டு கிடக்க போறாளுவளோ என்னமோ. எனக்கு ஒன்றும் பிடிச்சிக்கலப்பா. ஒன்றும் என்ன ஆக போகுதோ கதை கந்தரகோலம் தான். சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. போடா, நீயாவது பின்னாடி போய் என்ன நடக்குதான்னு பாடுறா. புள்ள பால்வாடி போயிருக்கிறா, நான் புள்ளைய பார்த்துக்கிறேன். நீ போ பிரியா, பின்னாடி போய் அங்கே எதுவும் சண்டை கிண்ட பெருசாயிருதான்னு போய் ஒரு எட்டு பாரு. அட போமா, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வீட்டுக்கு வந்தா ஏன்னா அங்கே போய் இங்கே போன்ற. அப்பா நம்மளால இந்த வெயிலில் எங்கேயும் அலைய முடியாது. இது போய் எங்கிட்ட அடிச்சுட்டு கிடக்கட்டும், எனக்கு அது பற்றி கவலையே இல்லை. நான் சத்த நேரம் தூங்கி எந்திரிக்க போகிறேன். நீ அதெல்லாம் கவலைப்படாதவா. திமுரு பிடிச்சவ போறா பாரு. திமுரு பிடிச்சவ போறான்னு சொல்லாதடா. இங்க பாரு, அவ பேசுறதுலேயே ஒரு நியாயம் இருக்குல்ல. அவ எவ்வளவோ சொன்னா, நம்மளை கொடுக்காதீங்க கொடுக்காதீங்கன்னு உன்கிட்ட சொன்னா. எனக்கும் புத்தி வரல, உனக்கும் புத்தி வரல. எனக்கு என் மக பாவம்னு நான் நினச்சேன், உனக்கு உன் அக்கா பாவம்னு நீ நினச்ச. அவள் சொல்கிறத நம்ம கேட்டிருந்தோன்னு வெய்யி, இந்த நிலமையில வந்து உக்காந்துருக்க மாட்டோம். அவள் சொல்கிறத நம்ம கேட்காம இருக்கும். இப்போ இந்த நிலமையில இருக்கும். அவளை சொல்லி ஒன்றும் இல்லை, யாரை சொல்லியும் இல்லை. எல்லாம் நம்ம செஞ்ச தப்பு தான். அது என்னவோ உண்மைதான். நீ மகன்னு நீ போய் கேட்க மாட்டேங்கிற. நம்ம அக்கான்னு நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது நான் இருக்கேன். அப்புறம் அவளும் கேட்காம இருந்தால் யாரு தான் போய் கேட்குறது? கேட்கட்டும் விடு. கேட்டுட்டு என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்போமே. அவள் சொல்கிறதும் ஒரு நியாயந்தாம்மா நீ சொல்கிறாப்புல. அவங்க இஷ்டத்துக்கு தாரேன் தாரேன் தாரேன்னு எத்தனை மாதம் ஆச்சு? எப்போ தான் தர இருக்காக? தந்த பாடே இல்லை. எனக்கு என்னன்னு அவங்க பொழப்பை பார்த்துட்டு அவங்க மட்டும் பிரியா சொல்கிற மாதிரி ஜாலியாக ஹாப்பியாக அப்படி இருக்காக. அப்போ நம்ம மட்டும் என்ன இழிச்சவாயா என்ன? கேட்கட்டும் விடு அவளை. கோவம் வந்து ஒரு நேரம் திட்டினேன் தான். இப்போ கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. போயிட்டு வரட்டு. என்ன ஒன்று ரொம்ப சண்டை முத்தி போய் பழைய மாதிரி பிரச்சனையில் வந்துடுதோ என்னமோன்னு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. சொத்து ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதோ சொந்த பந்தமாவது இருப்போமேன்னு பார்த்தா இவ வேற இப்படி போகிறா. அவங்க பண்ணுறதும் அப்படி. போயிட்டு வரட்டும் போ. சரிப்பா, நீ போய் தூங்குறதுனா தூங்கு. பிள்ளையை போய் நான் கையோட கூட்டிகிட்டு வரேன். சரிம்மா, போய் கூட்டிகிட்டு வா. ஐயோ, நமக்கு தான் மனசு பதறுது. நம்மளை போக சொன்னாலே நம்மளாவது ஒரு எட்டு போய் என்ன சுசீலா இப்படி இருக்குது அப்படி இருக்குது, பிரியா என்ன இப்படி கேட்டு வர சொன்னா, என்ன தாண்டி அப்படின்னு கேட்டிருக்கலாம். அதுவும் நம்ம கேட்காம வந்துட்டோம். ஒரு வார்த்தை கேட்டிருந்தா கூட தேவலாம் போல. கேட்கவும் இல்லை. என்ன பண்ணுறது? போயிட்டு வரட்டும். பிள்ளை போய் நம்ம கையோட கூட்டிகிட்டு வருவோம். காலம் கிடக்கிற கிடப்பொன்னும் சரியில்லை. ஆமாம். சுபி யார் இருக்கா வீட்டில்? ஏய் சோபி, உள்ளதாட்டி இருக்கீங்க? சவுண்டு கேட்குது, அப்புறம் என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. வெளியில வாங்கடி. வாங்க அத்தை. வரவே இருக்கட்டும். எங்க உங்க அம்மா? அம்மா வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. வந்து ரொம்ப நேரமா கூப்பிட்டீங்களா என்ன? அந்த சைடு இருந்தோம்மா, நானும் சுபியும் கேம் விளையாடிட்டு இருந்தோம். நீங்க கூப்பிட்டது கேட்கவே இல்லை. பார்த்துடுங்க அத்தை. ரொம்ப நேரம் ஆச்சா நீங்க வந்து? நான் வந்து ரொம்ப நேரம் தான் ஆச்சு. கூப்பிட்டா எவடி என்னன்னு கேட்குறீங்க? இப்போ எங்கள் அம்மா கூப்பிட்டு வா. அத்தை கோமா இருப்பீங்க போல. என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னாச்சு? நான் கோவமா இருக்கேன் இல்லை. அதை எதுக்கு நீ கேட்க போற? வீடு கோவமா இருக்காது போட்டும். இங்கே வேற ஒழுங்கு மரியாதை உங்கள் அம்மா கூப்பிடு. சும்மா என்கிட்ட கேள்வி கேட்குற வேலை வச்சுக்கிடாம கூப்பிட்றேன் அத்தை. டென்ஷன் ஆகாதீங்க. பிரியா அத்தை வந்திருக்காங்க. பிரியா அத்தை ஏதோ டென்ஷனாக இருக்காங்க. வாங்கல ஒரு நிமிஷம். கோபி என்னது? அம்மா பிரியா அத்தை வந்திருக்காங்க, வாங்க ஒரு நிமிஷம் கூப்பிட்டேன். பிரியா வந்திருக்காளா? இந்த வந்துட்டேன். ரொம்ப தான் வரட்டும். வா நீ இப்போ. அத்தை இப்போ எதுவும் சொன்னீங்களா? ஏதோ பேசுன மாதிரி இருந்தது. அம்மா நான் ஒன்றும் பேசல. என்ன வாய் முணுமுணுக்க கூட கூடாதா? நான் சும்மா இங்கே கோசமா இருந்துச்சு என்னன்னு பார்த்தேன். ஐயோ அத்தை, எங்கள் வீட்டில் கோசெல்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள் அப்பப்போ எங்களோட சர்வன் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி கோஸ்லாம் வரும் த. ஆமாம்
வேலைக்காரங்க அத்தனை வச்சிருக்கீங்களே, உங்களுக்குலாம் என்ன வேலை இல்லை? சோபி, என்ன இவ இப்போ வந்திருக்கான்? கோவமா இருக்கால என்ன? கண்டிப்பா கோவமாவா தான் இருக்காங்க. சரியா? ஏண்டி கோவமா தான் இருக்காங்க? ஏண்டின்னு கேட்டா நான் என்ன சொல்றது? போய் நீயே என்னன்னு கேளு. என்னவா இருக்கும்? எதுவும் பிரச்சனை பண்ண வந்திருக்காளோ? கடவுளே. சரி சரி பிரியா, வாமா. பாப்பு குட்டியை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. பாப்பா விட்டுட்டு வந்தியாக்கும். ஆ, பிள்ளை கண்ணுக்குள்ளே நிற்கிது. நானும் வர முடியல பார்க்கறதுக்கு. அம்மா எப்படி இருக்கு, என் தம்பி எப்படி இருக்கான், எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ம், நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நாங்க நல்லா இருந்தா உங்களுக்கு என்ன, நாங்க நல்லா இல்லைன்னா உங்களுக்கு என்ன? அதை பத்தின வருத்தம் உங்களுக்கு எதுவும் உண்டா என்ன? அதை பத்திலாம் நீங்க கவலையே படாதீங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆ, நான் அப்படியே அப்படி பேசுற? நல்லா இருக்கியான்னு கேட்டது ஒரு தப்பா? நாங்க நல்லா இருக்கோம், நல்லா இல்லை. நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா நல்லா இருக்கேன்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லு. அது ஒரு மாதிரி பேசுறிய பிரியா. ஆ, என்ன ஆச்சு? எதுவும் பிரச்சனையா? சொல்லு. நீ பேசுறதே ஒரு மாதிரி இருக்கே, அதுக்காக கேட்குறேன். யாருக்கும் எதுவும் பிரச்சனையா என்ன? சொல்லுமா. ஆ, நீங்க பாருங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? ஒரு பிரச்சனையும் யாருக்கும் இல்லைங்க. ஆமா. என்ன பிரியா பேசுற? புரியல. புரியாதுங்க. புரியாது. உங்களுக்கு எப்படிங்க புரியும்? எப்படி புரியும் சொல்லுங்க. இல்லை, எப்படி புரியும்னு கேட்டேன். நான் எதுக்காக வந்திருக்கேன்னு நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க, கரெக்டா? நீங்க உங்களுக்கு தெரியாது நான் எதுக்காக வந்திருக்கேன்னு. சரி, நீங்க மட்டும் இவ்வளோ சொகுசா இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க. அப்ப நாங்க மட்டும் என்னங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா என்ன? சொல்லுங்க. கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா? இங்கே பாருங்க, நீங்கள் ஒரு வாரத்தில் தரேன், ஒரு மாசத்துல தரேன் சொல்லி உங்கள் வீட்டுக்கார் சொல்லி பல மாதம் ஆச்சு. எங்களால் அந்த வீட்டில் என் பிள்ளைய வச்சுட்டு ஒரு ஃபேன் காற்று இல்லாமல், கொசுக்கடியிலையும் அதுலேயும் ஆன சாப்பாடு இல்லாமல், நாங்கள் ரொம்ப ஆன துணிமணி இல்லாமல் கஷ்டப்படுறோம். நீங்கள் எப்படி சொகுசான இவ்வளோ பெரிய பங்களா வீட்டில் நல்ல ஏசியோட காரு அது இது நீங்கள் நல்லா ஜாலியாக இருக்கீங்க. எங்களை இந்த நிலமையில ஆளாக்குறது நீங்கள். தெரியும்ல உங்களுக்கு? குத்துதா கொடையுதா தெரியும்ல? தெரிஞ்சுட்டு ஏங்க அப்படி இருக்கீங்க? நம்ம அவங்கள இப்படி ஆளாக்கிட்டோமே, நாம இப்படி சொகுசா இருக்கோமே, உங்களுக்கு எண்ணமே இல்லை? துளி கூட எண்ணமே கிடையாதா? தோணவே இல்லையா உங்களுக்கெல்லாம்? ஒரு தம்பி ஃபேமிலின்னு சொல்லி எப்படிங்க அப்படி முடியுது உங்களாலாம்? இதுக்கு மேலெல்லாம் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். இங்கே பாருங்க, எனக்கு இன்னைக்கு நான் இங்கே தான் உட்கார போகிறேன். ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். எங்களோட சொத்து வந்தே ஆகணும். ப்ராப்பராக எத்தனை எத்தனை எங்களோட இது வாங்கினீங்களோ பத்திரம்லாம், அவ்வளோ இதுவும் எங்களுக்கு இப்போ வந்து ஆகணும். உங்கள் வீட்டுக்காருக்கு கால் பண்ணுங்க, வரட்டும். நான் அவர்கிட்ட டைரெக்டாக பேசுகிறேன். நீங்கள் தான் சொல்லணும். நான் பேசணும்னு அவசியம் இல்லை. என்கிட்ட வாங்க வந்தது, என் வீட்டுக்கார்ட்ட வாங்க வந்தது நீங்கள், வேறு யாரும் கிடையாது. தர போகிறீங்களா என்ன? பிரியா பிரியா சொரியா தரியாங்கிறதுக்கெல்லாம் வேலை இல்லைங்க. என்கிட்ட நீங்கள் காமா பேசவே பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ என்கிட்ட கேட்குறல்ல பிரியா, நான் என் வீட்டுக்கார்ட்ட டெய்லி 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 இதோட சண்டை வந்துட்டே இருக்குன்றதுனால தெரியுமா? முதல்ல சோபிட்ட கேட்டுப்பாரு. ஏங்க எங்கள் தம்பி சொத்து என்ன ஆச்சு, என் தம்பி சொத்து என்ன ஆச்சு கேட்டு 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 டெய்லி 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 எங்களுக்குள்ள சண்டை வராத நாள் கிடையாது இது நாள் வரைக்கும். நீ நினைக்கிற நான் ஜாலியாக இருக்கேன், சொகுசாக இருக்கேன், கார் பங்களான் இருக்கேன், அப்படி இப்படி நீ நினைக்கிற. ஆனால் நான் ஹாப்பியாக இல்லை. அதான் ஃபஸ்ட்டு முக்கியம். நான் ஹாப்பியாகவே கிடையாது. உங்களை நினச்சி 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 நான் ஹாப்பியாக கிடையாது. நான் முன்னாடி உங்ககிட்ட என்ன சொன்னேன்? எங்களோட சொத்தை வச்சுக்கோங்க, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? உங்களோடதெல்லாம் எங்களுக்கு வேணாம், எங்களோடது மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்க. அதுக்கு மேலே நான் என்ன பிரியா பண்ணுறது? நீங்கள் முடியவே முடியாதுன்னு நீங்கள் சொல்லும்போது நான் என்ன செய்ய முடியும்? அதுக்கு மேலே சொல்லு. எனக்கு வேணாம் எனக்கு வேணாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் என்ன பண்ணுறது? சரி, எப்படியாவது உங்கள் தான் மீட்டெடுக்கணும் டெய்லி டெய்லி அவர்கிட்ட சண்டை போட்டு எங்களோட சண்டையாக தான் போயிட்டுருக்கு. நிம்மதிங்கிறதே கிடையாது. அவர் இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிகிட்டே ஓட்டிகிட்டு இருக்காரு. என்னன்னே எனக்கே புரியல. பிரியா
கோவப்படாத பிரியா. நீ அவர்கிட்ட பேசினாலும் இதே தான் சொல்லிட்டு இருப்பாரு. கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி உங்களுக்கு தரேன் பிரியா. ப்ளீஸ் உன் காலில் விழுந்து கூட நான் கெஞ்சி கேட்குறேன். நமக்குள்ளே எந்த பிரச்சனை சண்டையும் வேண்டாம். இப்படியெல்லாம் நீங்கள் நடிச்சிங்கன்னா நான் நம்பணும்னு அவசியமே இல்லைங்க. இப்படி எத்தனை தடவை தான் நீங்கள் நடிச்சிட்டே இருப்பீங்க நான் நம்பிட்டே இருப்பேனா என்ன? அப்படிலாம் நம்பணும், நீங்கள் நடித்து நம்பணும்னு அவசியமே கிடையாது. நான் நம்ப போகிறதும் கிடையாது. எனக்கு என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வரணும். என் வீட்டுக்கார் வந்து நம்ம அக்கா பாவனும் உங்ககிட்ட கேட்க மாட்டார். என் மாமியார் வந்து நம்ம மக பாவனும் எங்கள் மாமியார் வந்து கேட்க மாட்டாங்க. நான் தான் கேட்கணும். நான் அதனால தான் வந்தேன். என்ன ஆனாலும் ரைட்டு. இன்றைக்கி ஒரு முடிவு தெரியாமல் நான் போக மாட்டேன். இன்றைக்கி வந்து எங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ப்ராப்பராக எங்களுக்கு வந்து ஆகணும். இல்லைன்னா கேஸ் கொடுக்க கூட நான் ரெடி. என்ன சொல்கிறீங்க? பிரியா ப்ளீஸ் பிரியா, கெஞ்சி கேட்குறேம்மா, பிரச்சனை வேண்டாம். நான் அவர்கிட்ட என்னன்னு நான் தெளிவாக நான் பேசிட்டு உனக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேம்மா, சரியா? அதெல்லாம் உங்கள் நடிப்பெல்லாம் நீங்கள் நிறுத்துறீங்களா? என்னால் கேட்கலாம் முடியாது. எனக்கு ஒரு முடிவை சொல்லுங்கள்.